ஹாய் வெல்கம் பேக் டு 3K கேட்டகரிஸ். இன்றைக்கி நம்ம ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து மலப்புரத்துலேருந்து கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்க ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஆடியோ செட்டப் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்து நம்ம இப்போ ஃபைனல் அவுட்புட் பண்ணி இப்போ அந்த ஆடியோ ஒர்க் போயிட்டுருக்கு. அது என்னென்னங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் யூனிட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரொம்ப கேட்டிருந்தாரு. ரொம்பவே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போன சிஸ்டங்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம பேஜில் இந்த வீடியோ போடுறோம். இது பார்த்தீங்கன்னா யோமி அதோடைய ஆண்ட்ராய்ட் சிஸ்டமு கொஞ்சம் ப்ரீமியமான செக்மெண்ட்டுக்கு தான். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 360 சப்போர்ட்டோடையும் வேணும், வாரண்ட்டியும் வேணும். அதனால் நம்ம வந்து நல்ல குவாலிட்டியாக கஸ்டமரே கேட்டனாலும் நம்ம அவருக்கு தகுந்த மாதிரி இந்த சிஸ்டம் மட்டும் நம்ம அவரோட ஸ்டேஸ்லேயே விட்டு நம்ம அவருக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4GB ரேமு 64GB இன்பில்டு இந்த சிஸ்டத்தோடது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் வந்துடும், ஆப்பிள் கார்ப்ளே வந்துடும். டைமண்டில் சிங்கிள் நாப்பு, அதாவது டைமண்டில் நம்ம டபுள் நாப் பார்ப்போம், இது வந்து சிங்கிள் நாப்பு டைமண்டில். அதுபோக பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 இன்ச்சஸ் வருது. 11 இன்ச்சஸ் வந்து ரொம்ப ப்ரீமியமான ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான். நானே இப்போ ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். 360 பார்த்தீங்கன்னா அதே பிராண்டில் வருது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா வித் சோனி லென்ஸோடு வருது, சோனியோட அதே லென்ஸோடு வருது. குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருக்கும். இன்ஃபினிட்டி காப்பா சீரீஸில் ஒரு இன்ஃபினிட்டி காம்பனண்ட் ஒன்று அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்புறம் அதை மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம JL C1 650. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டானுடைய பூஸ்ட் கண்ட்ரோலோட வர உங்களுக்கு 3000 வாட்ஸோட 10 இன்ச்சு ஆக்டிவ் சப்வூஃபர் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த 4 ஸ்பீக்கருக்குமே நம்ம டேரெக்டாக சிஸ்டத்தில் கொடுக்கும்போது ஒரு நல்ல அவுட்புட் வரும். ஆனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் பூஸ்ட்டு ஃபியூச்சரில் ப்ராசஸர் மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எதிர்பார்த்தனால ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா DD மோரலில் ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கிறோம். வெக்ஸ்டானோடது ஒரு 2.2mm சீட்டு. நம்ம ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல குவாலிட்டியில் நம்ம ஒரு டேம்பிங் சீட் தேவைன்னா கண்டிப்பாக நம்ம இதை தான் சஜஷன் பண்ணுவோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டோர் பேரில் 3 லேயரில் நம்ம வந்து உள் லேயரு ஃபஸ்ட்டு வெளி லேயரு அந்த கேப்பு எல்லாமே பக்காவாக அரெஸ்ட் பண்ணி நம்ம டேம்பிங் இந்த வண்டிக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நம்ம டேம்பிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் சொல்லியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடுறோம். செகண்ட் இந்த ஹோல்ஸு இதை நம்ம மறைக்கிறதுக்கு ஒரு லேயரு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேயரை அப்டேட் பண்ணிக்கிருப்போம். இப்போ அதில் நம்ம உள் லேயர் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இது ஃபுல் ஃபினிஷிங் ஆகிருக்கு. அதை எடுத்துங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங் ஆகிருக்கு. இது நீங்கள் பார்த்துக்கலாம் பக்காவாக நல்லா தேய்ச்சி. இன்னொன்று நம்ம ஸ்பீடை நம்ம என்ன சொல்லணும்னா ஒட்டி நம்ம இது வைக்க மாட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பராக தேய்ச்சிருவோம். தேய்ச்சா தான் அந்த டேம்பிங்கோட ரிசல்ட் வரும். நம்ம ஒட்டக்கூடிய இடத்துல வந்து நார்மலாக வச்சு தேய்ச்சாலும் இல்லை, நம்ம நீட்டாக தொடச்சிட்டு ரெண்டாவது நம்ம ஹீட் பண்ணி ஒட்டும்போது தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கொஞ்சம் லாங் லைஃபும் கிடைக்கும். ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் நான் சொன்னேன், ரியருக்கு JL C1 650 வாட்ஸ். இது வந்து அந்த ஷூட்ரு கிராஸ் ஓவர் வந்து பின்னாடி வச்சுருப்போம். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உட்டன் ரிங்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா உட்டன் ரிங் தான் சூஸ் பண்ணுவோம். உட்டன் ரிங்கும் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். ஒயரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 சேனல் எல்லாமே நம்ம சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒயரிங் இன்ஸ்டலேஷனு. இப்போ இந்த மாதிரி டேக்கெல்லாம் போட்டு தான் ப்ராப்பராக எடுப்போம். ஒயரிங் நம்ம நார்மலாக வந்து லூப் பண்ணுவாங்க, நம்ம இந்த மாதிரி டேக்கெல்லாம் போட்டு பக்காவாக நீட்டாக எடுத்துருவோம். ஏன்னா ஒரு டைம் நம்ம பண்ணாலும் கொஞ்சம் ஒர்க்கு தெளிவாக நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஸ்பீக்கர் ஒயரிங்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4 டோருக்கும் எல்லாமே OFC கேபிள் ஒயரிங் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். அதுவும் கொஞ்சம் நல்லா பிராண்டடாக யூஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம பண்ணும்போது அதில் காம்ப்ரமைஸ் பண்ணும்போது நமக்கு ஆடியோ பெட்டராக கொண்டு வர முடியாது. அதனால் நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லியே ஒரு சில சார்ஜ் வரும் சொல்லியே நம்ம வந்து அந்த ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சப்வூஃபரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் அது எக்ஸ்ட்ரா இன்பில்டாகவே கொடுத்துட்டோம். இது போக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆம்பிங் லைட் பார்த்தீங்கன்னா லெக் ரூம்லேயும் வந்துடுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ப்ரீமியமான ஆம்பிங் லைட் தான். இந்த ஆம்பிங் லைட் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட அந்த ஸ்டிப்பு மாதிரி வரும். டோர் பேட்லாம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு மாதிரி வரும். இது அந்த டோர் பேடில் வர பீஸ் அப்படியே ரிமூவ் பண்ணி நம்ம அழகாக அப்படியே மாட்டிக்கலாம். ஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதாவது ஒரிஜினல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ணாத மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் க்ளோ ஆகும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் இந்த நம்ம ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவுட்புட் எரிய வச்சு நம்ம ஒரு ஏதாவது காமிச்சிடலாம். இதே மாதிரி உங்கள் காருக்கும் நீங்கள் நல்ல ஒரு பெட்டரான ஆடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு கண்டிப்பாக வாங்க. ஒரு நீட்டாக என்ன சொல்லணும்னா உங்களுக்கு பட்ஜெட்டாகட்டும் ஒரு நல்ல ஆடியோவாகட்டும் என்ன குவாலிட்டியில் நீங்கள் கேட்குறீங்களோ என்ன பிராண்டில் கேட்குறீங்களோ எல்லா பிராண்ட்லையுமே பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் தைரியமாக வரலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போட்டுட்ருக்குறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கண்டிப்பாக தேடிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஆடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது இந்த ப்ராடக்ட் ஏதாவது தேவைப்பட்டாலும் சரி, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது கீழே நம்ம நம்பர் வரும், நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். பை தேங்க்யூ.